சர்வமங்கல மாங்கல்யே சிவசர்வார்த்த சாதியே சரணியே திரியம்பிகை கௌரி நாராயணி நமஸ்துதே. குரு சுக்ரன் ஜோதிட டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுட ஜோதிடர் சேஸ்ரீ குருமுரளி. என்றும் குருவலில் குரு நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு அன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் முக்கியமான பெயர்ச்சி பலன். அது எனக்கு முக்கியமான பெயர்ச்சி பலன். எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய இப்ப ரீசெண்டா போய்கிட்டு இருக்கக்கூடிய பெயர்ச்சி ராகு கேது பெயர்ச்சி. மே மாசம் 18ஆம் தேதியிலிருந்து வர்றார் ராகு பகவான். கால புருஷனுக்கு 11ஆம் இடத்துல வர்றார். கால புருஷனுக்கு 5ஆம் இடத்துல கேது பகவான் வர்றார். 11ஆம் இடத்துல ராகு பகவான் வர்றார். அப்ப இந்த ராகு கேது பெயர்ச்சி உங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு ராஜயோகத்தை கொடுக்க போகுது? கடைசி பெயர்ச்சிங்க இது. எல்லா பயிற்சியும் முடிஞ்சிச்சு. சனி பயிற்சி, குரு பயிற்சி, எல்லா பயிற்சியும் நம்ம குரு சுக்கிரன் ஜோதிட எல்லாம் போட்டோம். இப்ப ராகு கேது பயிற்சி உங்க வாழ்க்கையை மாத்துமா மாத்தாதா? இதுக்கான பதிவு தான் இது. ஃபர்ஸ்ட் தயவு செய்து ராகு கேது உங்க ஜாதகத்துல எத்தனாம் இடத்துல இருக்கு, விதியில நல்லா இருக்கா நல்லா இல்லை, இதை பார்த்துக்கிட்டு எடுங்க. ஏன்னா ஒரு மனிதனுக்கு காலசர்ப்ப யோகத்தையும் காட்டுறது அவர் தான், காலசர்ப்ப தோஷத்தையும் காட்டுறது அவர் தான். அப்ப ஜாதகத்துல பாருங்க, முக்கியமான கிரகம்னா ராகு கேது தான். ராகு கேது வந்தா டக்குன்னு ஜாதகம் நோட் எடுத்துட்டு டக்குன்னு போய் பார்ப்பாங்க. ஏன்னா குரு சுக்கிரன் ஜோதிடத்துல எல்லா கிரக பயிற்சியும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க, நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்கீங்க, எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த தனுசு ராசி என்பர்களே, பொதுவாக தனுசு ராசி கால புருஷனுடைய 9வது ராசி தாங்க இந்த தனுசு ராசி. இதுலயுமே பாருங்க, தனுசு ராசிக்காரங்க தன்னுடைய குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை காட்டக்கூடிய ஒரே ராசி தான் தனுசு ராசி தான். ஏன்னா ஒரு தன்னம்பிக்கையோடு இருக்கக்கூடிய ராசி இந்த தனுசு ராசிக்காரங்க. யாருக்கிட்ட எப்படி பேசணும், யாருக்கிட்ட எப்படி பழகணும், எப்படி பேசி எந்த காரியத்தை சாதிக்கும் சொல்லி பயங்கரமான ஒரு டேலண்டான குணம் தனுசு ராசியில அதிகமா இருக்கும். தன்மானத்தோட இருப்பாங்க தனுசு ராசிக்காரங்க. எப்போதுமே எடுத்து பார்த்துக்குங்க, ரொம்ப தன்மானத்தோட ரொம்ப இருக்கும். குடும்பத்தோட பொறுப்பு இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும். இந்த ராசியை பொறுத்தவரை ஒரு குறிக்கோள் வச்சிட்டாங்கன்னா அந்த விஷயத்தை எப்படியாச்சும் முடிக்காம வெளில வர மாட்டாங்க. இதான் தனுசு ராசியுடைய ஸ்பெஷலான ஒரு குணமே. நீதி, நேர்மை, ஒரு 10 பேரை வச்சு நிர்வாகமனுடைய மைண்ட் கெப்பாசிட்டி எல்லாமே பாருங்க தனுசு ராசிக்கிட்ட அதிகமா இருக்கும். அப்படிப்பட்ட தனுசு ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த ராகு கேது பயிற்சி பயங்கரமான பயிற்சிங்க. ஏன்னா இதான் கடைசி பயிற்சி. எல்லா பயிற்சியும் முடிஞ்சிருச்சு. சனி பயிற்சி முடிஞ்சிருச்சு, குரு பயிற்சி முடிஞ்சிச்சு, இப்ப ராகு கேது பயிற்சி கடைசி பயிற்சி. இது உங்க லைஃபை எப்படி மாத்த போகுது, இதுக்கான பதிவு தான் இது. தயவு செய்து உங்க ஜாதகத்துல ராகு கேது என்ன ஒரு பொசிஷன்ல இருக்கு ஃபர்ஸ்ட் பாத்துக்கணும். லக்னத்துல இருந்து எத்தனாம் இடத்துல இருக்கிறாரு விதி ஜாதகத்துல பாத்துக்கணும். பிறந்த தேதி, பிறந்த நேரத்துல பாத்தீங்கன்னா லக்னத்துல இருந்து அவர் எத்தனாம் இடத்துல இருக்காருங்க. ராகு கேது உங்களுக்கு திசையோ புத்தியோ வருதுங்க, கொஞ்சம் கவனமா இருங்க. ஏதாச்சும் சொல்லுவாங்க, திசாபதியை வச்சுதான் சொல்ல முடியும். ஏன்னா ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில ஒரு முக்கியமான கிரகம் ராகு பகவான். நல்லா தெரிஞ்சுங்க. ஒரு மனிதனை பெரிய லெவலுக்கு கொண்டு போகணும்னா ராகு பகவானுடைய தொடர்பு இல்லாம நீங்க போகவே முடியாது. ஆசை அதிகமா உள்ளவன்னா கண்டிப்பா ராகு பயங்கரமா இருப்பார். ஒரு காரியத்தை ஷார்ட்டா போய் முடிக்கணும்னா ராகுவுடைய ஒத்துழைப்பு வேணும். பிரம்மாண்டம் வேற ஒண்ணும் கிடையாது இவருடைய வேலை. 10 பேர் கூட்டம் சேரணுமா ராகு பகவான் இருந்தாலும் பண்ண முடியும். அந்நிய திரவ பொருட்கள்லாம் ராகுங்க. கெமிக்கல் சம்மந்தப்பட்டதுன்னா ராகுங்க. இந்த கலப்புற சம்மந்தப்பட்ட பிசினஸ் எல்லாமே ராகுங்க. பெட்ரோலியம் எல்லாமே இந்த ராகு தான். கலை, கம்ப்யூட்டர் எல்லாமே இந்த ராகு பகவானுடைய தொடர்பு கண்டிப்பா வேணுங்க. அரசியல் ஃபீல்டு எல்லாத்துக்குமே இந்த ராகு பகவான் வேணும். இதான் ராகுவுடைய காரகம். கேது அப்படி கிடையாது, ஞானக்காரகன்னு சொல்லுவாங்க கேது. ஒரு மனிதனுக்கு நல்ல ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம்னா கேது பகவான் தான். தனிமையா யோசிக்க வைக்கும், பயங்கரமா புத்திசாலி குணம் இருக்கும். கேதுவுடைய ஞானத்துல பிறந்தா உங்களுக்கு எதுவுமே சொல்லி கொடுக்க தேவையில்லை. எந்த வேலையும் பார்த்தவன பார்க்கக்கூடிய மைண்டு பவர் இவங்ககிட்ட அதிகமா இருக்கும். என்ன ரொம்ப தனிமையை மட்டும் தான் விரும்புவாங்க. குறுகிய மனன்னு சொல்லுவாங்கல்ல, அதிகமா இருக்கும். பொதுவாக இந்த ராகுகேது சொல்றாங்க, நம்முடைய ஒரு உடம்புல பாருங்க இந்த காது, மூக்கு, தொண்டை, மர்ம உறுப்பு இதுக்கெல்லாம் காரகம் ராகுகேது தான். இதுல ஒரு பிரச்சனை வருதான் ராகுகேது ஜாதகத்துல சரியில்லைன்னு அர்த்தம், அவ்வளவுதான். ராகுக்குள்ள எல்லா கிரகம் இருந்தா காலசர்ப்ப தோஷம், கேதுக்குள்ள எல்லா கிரகம் இருந்தா காலசர்ப்ப யோகம். இவ்வளவுதான் விஷயம். ராகு போல் கொடுக்க மாட்டார், கேது போல் கெடுக்க மாட்டார்னு பழமொழி சொல்லியிருக்காங்க. கேது கெடுத்துட்டு தான் ஒரு மனிதனுக்கு கொடுக்கும், ராகுபான் ஒரு மனிதனை கொடுத்துட்டு பின்னாடி புடுங்கும். அதான் ராகு. அப்ப எவ்வளவு ஒரு முக்கியமான கிரகம் பாருங்கன்னா, இது 18 மாசம் ஒரு ராசியில சஞ்சாரம் செய்யும். எந்த கிரகத்துக்குமே பாருங்க அந்த ராகுகேது எந்த வீட்டுல இருக்கோ அந்த கிரகத்தை போல அப்படியே எடுத்து வேலை செய்யும். எல்லா கிரகம் முன்னோக்கி தாங்க சொல்லும், இந்த கிரகம் பின்னோக்கி நகர்ந்து வருங்க. இவர் எந்த ராசியில இருந்தாலும் அவர் சொந்த வீடா அவர் எடுத்துப்பார். இதுதான் அவருடைய ஸ்பெஷலே. இவரை நீங்க கண்ணாலே பார்க்க முடியாது இந்த கிரகத்தை மட்டும்.
நிழல் கிரகம்னு சொல்லுவாங்க. சூரிய கிரகம், சந்திர கிரகம் சொல்றாங்க பத்தியில அந்த ராகு கேது தான். அப்ப எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ற சக்தி இந்த ராகு கேது கிட்ட இருக்குது தெரியுங்களா? ஒரு மனிதன் ராகுகேது ஜாதத்துல பயங்கரமா இருந்தா அவங்களை அசைக்கவே முடியாது. எது வந்தாலும் சரி பயங்கரமான ஒரு வெற்றி அவங்கள்ட்ட இருக்கும். இதுதான் ராகுகேது ஸ்பெஷலே. என்னால முடியும்ப்பா, ஒரு ஷாட்ல போய் ஒரு காரியத்தை என்னால சாதிக்க முடியும், ஏன் பின்னாடி நீ வா, எனக்கு அறிவு ஞானம் பயங்கரமா இருக்கும் பாரு ராகுகேது இருந்தா. அப்படிப்பட்ட பயிற்சி தான் இது. உங்களுக்கு வாழ்க்கையில முக்கியமான பயிற்சிங்க தனுசு ராசியை பொறுத்தவரை. ஏன்னா தனுசு ராசிக்குல வர இனிமே தான் நல்ல ஒரு அணுகுல இருக்கு. ஏன்னா 3ஆம் இடத்துல ராகு வர்றாருங்க, 9ஆம் இடத்துல கேது வருது. கெட்ட இடத்துல ராகு கேது உங்களுக்கு இல்லை, அதெல்லாம் நீங்க தப்பிச்சிட்டீங்க. கெட்டதை பண்ணவே பண்ணாது. இதுக்கு முன்னாடி பாருங்க, அம்மாவுக்கோ தொழிலையோ மாமனார் மாமிய ஒரு உறவுலையோ சண்டை வந்துச்சா அவளை கேட்டு பாருங்க, கண்டிப்பா சொல்லுவார் தனுசு ராசிக்கார். ஆமா பாரு. இட பிரச்சனை வந்துச்சா கேட்டு பாருங்க, ஆமான்னு சொல்லுவார். வேலை உத்தியோகம் அமைய இல்லாம எத்தனை ஒரு மருத்துவ செலவு பண்ணலாம் கேட்டு பாருங்க, ஆமான்னு சொல்லுவாங்க. இருந்துச்சு கடன், பகை, எதிரி, மருத்துவ செலவு, வம்பு, வழக்கு, கோர்ட்டு கேஸ் எல்லாமே பார்த்தாங்க. யாரு? தனுசு ராசிக்காரங்க. அவ்வளவு ஒரு தடையை சந்திச்சாங்க வாழ்க்கையில. எனக்கு நிம்மதியே இல்லை தெரியுமா, நான் ஒரு குழப்பத்துல இருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொன்னவங்க பல பேர். இதாங்க தனுசு. என் வாழ்க்கையில வெற்றி கிடைக்காதா, நான் லைஃப் இப்படிதான் போய்கிட்டே இருக்குமா, இனிமே வாழ்க்கையில ஒரு மாற்றம் வராதா அப்படிங்கிற குழப்பத்துக்கு போயிட்டாங்க இந்த தனுசு ராசிக்காரங்க. அவ்வளவுக்கும் தடுமாற்றம், பகை, பிரச்சனை எல்லாமே சந்திச்சாங்க. கூட்டாளிகிட்ட திருமண வாழ்க்கை பேசி கிட்ட போறாங்க, நின்றுச்சு. நண்பர்கள் கூட்டாளிகிட்ட பிரச்சனை, பொதுமக்கள்கிட்ட ஒரு கெட்ட பேரு, தந்தை தாயுடைய ஆரோக்கியத்துல ஒரு பிரச்சனை, பூர்வீக சொத்து, ஒரு சொந்த வீடு வாங்க முடியல, சொந்த இடம் வாங்க முடியல, என்னால ஏன் இப்படி நடக்குது அப்படிங்கிற சிந்தனைக்கு நிறைய பேர் போனவங்க பல பேர். ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்து தனுசு ராசி. இது யார் ஜாதகம் தசா புத்தி சரியில்லையே நம்ம சொன்ன விஷயத்த கேட்டு பார்த்தீங்கன்னா ஆமான்னு தான் சொல்லுவாங்க. அவ்வளவு தடைகளை சந்திச்சு இப்ப குருவுடைய பார்வை, இறைவன் உங்களை கண் விழித்து பார்க்கக்கூடிய நாள் தான் இந்த ராகு கேது பயிற்சி. 9ல கேது, நம்முடைய முன்னோர்கள் செஞ்ச நல்ல விஷயம் உங்களுக்கு நல்லது கிடைக்க போது பாருங்க. குரு உங்களை பார்க்கறாருன்னா உங்களுடைய விஷயத்த, உங்களுடைய பிரச்சனையை குறைக்க வந்துட்டான்னு அர்த்தம். 14, 18 இப்போ 12ஆம் தேதியோடைய இந்த கடைசி பயிற்சி உங்க வாழ்க்கையை மாத்தி விட்டுருப்பாங்க. தாத்தாவுடைய சொத்து இல்ல அம்மாவுடைய அப்பாவுடைய சொத்து, எத்தனை பேருக்கு கோர்ட்டு கேஸ் வழக்கு இருக்கு, அதெல்லாம் சரியாகும். இதான் ராகு கேது பயிற்சி. இதெல்லாம் சரியாகும். எப்படிப்பட்ட ஒரு கோர்ட்டு கேஸா இருந்தாலும் சரி, வழக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் சரி, சரியாகி உங்க பக்கம் சாதகமா வரும். இந்த ராகு கேது பயிற்சியில நல்ல ஒரு மாற்றம் இருக்கு. பார்த்துக்கோங்க. சொந்தமா வீடு வாங்குவீங்க, இடம் வாங்குவீங்க, பூமி வாங்குவீங்க. இதுக்கான யோகம் பர்ஃபெக்டா அந்த ராகு கேது கொடுப்பாரு. நீங்க கவலையே படாதீங்க, இனிமே தடையே படாது. 4ஆம் இடத்துல ராகு இருந்தா ஆசையை காட்டி உங்களை ஏமாத்திக்கிட்டே இருந்தாரு. வீடு கட்ட ஆசை காட்டி ஏமாத்திக்கிட்டே இருந்தீங்க. வண்டி வாங்குற ரிப்பேரு, உங்களுடைய அம்மாவுக்கு உடம்புல பிரச்சனை, பூமியில பிரச்சனை, இது மாதிரி நிறைய தடையில பார்த்துக்கிட்டே இருந்தீங்க. இனிமே ராகு ரிவர்ஸ்ல வந்துட்டாரு, இனிமே பிரச்சனை இல்லை. சனி பகவான் அங்கே போய் இருக்க, சனி பகவான் இருந்தாலும் பாருங்க குருவுடைய வீட்டுல இருந்து குரு உங்களை பாக்குறதுனால எப்படி பார்த்தாலும் சனி பகவானுடைய பாதிப்பை குறைச்சு போடுவார். அர்த்தாஷ்டம சனி சொல்லுவாங்க தனுசு ராசிக்கு, அந்த பாதிப்பு இருக்காது. பார்த்துக்கோ. சொந்தமா வீடு, இடம், பூமி வாங்கக்கூடிய யோகம், பொருளாதார வருமான யோகம் எல்லாமே சூப்பரா இருக்கும். கனவு முறையில் ஒற்றுமை நல்லா இருக்கு. நீங்க கவலைப்படாது. எத்தனை பேருக்கு திருமணம் மட்டும் நடக்கும் பாருங்க தனுசு ராசி, கண்டிப்பா உண்டு. நண்பர்கள் கூட்டாளிகள் மூலமாக திருமண வாழ்க்கையில தடைகள் எல்லாமே நீங்கி உங்க பக்கம் சாதகமாக வரக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கு. தனுசு ராசியை பொறுத்தவரை தைரியத்தை மட்டும் விட்டுறாதீங்க. ஏன்னா உங்களால முடியும். உங்க அறிவை மட்டும் கரெக்டா யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு யாருமே சொல்லிக் கொடுக்க கூடாதுங்க. உங்களுக்கு எல்லாமே தெரியும், அதை வெளியில கொண்டாங்க. கண்டிப்பா நீங்க பெரிய ஆளு. யாரு தாங்க கர்மா இல்லாத மனிதன்? எல்லாத்துக்கும் கர்மா இருக்குங்க. ஏன்னா தனுசு ராசி ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கீங்க. யாருமே கர்மா இல்லாத மனிதன். இந்த கர்மாவை இப்ப கண்டிப்பா நீங்க முடிப்பீங்க. ஏன்னா குரு பாக்குற உங்க வாழ்க்கை மாறுது. அதனால நல்ல நேரம் உங்களுக்கு வந்துருச்சு. இந்த ராகு கேது பயிற்சி பார்த்துங்க. என்னால முடியும், என்னால ஜெயிக்க முடிங்கிற மைண்ட் தாட்ல கண்டிப்பா நீங்க வந்துருவீங்க. நல்ல ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையில இருக்குது இந்த ராகு கேது பயிற்சியால். விடாமுயற்சி வெற்றியை கொடுக்க போது உங்களுக்கு பார்த்துக்கோங்க. கடன் எங்கே வேணாலும் பேங்க்ல போய் லோன் கேளுங்க, லோன் சாங்ஷன் ஆகும். எங்கே வேணாலும் வேலைக்கு உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பா வேலை உத்தியோகம் நிறைய கண்டிப்பா கிடைக்கும். உடம்பு ஆரோக்கியம், ஹெல்த்தோட இருப்பீங்க பார்த்துக்கோங்க. குழந்தை பாக்கியம் நிறைய பேர் கிடைக்கும். அதே மாதிரி வெளிநாடு வெளியூர்ல வேலை பார்க்கலாம், வேலை மாற்றம் அங்கேயே கிடைக்கும், மாறும். வேற கண்ட்ரி விட்டு கண்ட்ரிக்கு மாறக்கூடிய அமைப்புல வரும். தொழில் பண்ணக்கூடிய நம்ம ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்து தொழில் ஸ்டார்ட் பண்ணுங்க, நல்ல ஒரு மாற்றம் இருக்கு பார்த்து. ஏன்னா 9ஆம் இடத்துல கேது போயிட்டாரு. 10ஆம் இடம் ஃப்ரீயா உட்காந்துருக்கு, சூப்பரா இருக்கு. சனியுடைய பார்வை உங்களுக்கு பலமா இருக்கு. இப்ப ஜாதத்துல 2ஆம் வீட்டு அதிபதி பாக்குறாருன்னா இங்க தொழில் பண்ண உங்களை சிந்தனையை உண்டு பண்ணி விடுவார். அப்ப தொழில பண்ணக்கூடிய நம்பரை ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்து தனுசு ராசி இனிமே ஆரம்பிச்சிருங்க. தொழில பயங்கரமான லாபம் இருக்கும் பார்த்து.
மாமனார் மாமியார் உறவுகள் சார்ந்த விஷயம், பெருங்கொண்ட பணம் இன்கம் சார்ந்த விஷயம் கிடைக்கும். பாருங்க லாட்ரி யோகம் எத்தனை பேருக்கு எடுக்கணும்னு ஆசை இருக்கு, கண்டிப்பா எடுங்க. ஜாதகத்தை பார்த்து தசாப்தி போட்டு கண்டிப்பா லாட்ரி வந்துருங்க, கண்டிப்பா அடிக்கும். அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரையும் பண்ணாம ஜாதகத்தை பார்த்து மூவ் பண்ணுங்க, வெற்றி நிச்சயம். சகோதர சகோதரர் நல்லா இருக்கும். வெளிநாடு வாழ்க்கை வெளியூர் வாழ்க்கை எல்லாமே சூப்பரா இருக்கும். எது வந்தாலும் என்னால முடியும், அந்த ஞானத்தை மட்டும் விட்டுறாதீங்க. உங்களுக்கு அறிவு சார்ந்த விஷயம் பயங்கரமா இருக்கும், ஷார்ப்பா வேலை செய்யும். ஆசிரியர் வேலை, மருத்துவ வேலை, கெமிக்கல் ஃபீல்டு, ரியல் எஸ்டேட் பிசினஸ், வட்டி தொழில் பண்ணக்கூடிய நபர்கள், நகை வச்சிருக்கவங்க, கமிஷன் ஏஜென்சி பண்ணக்கூடிய நபர்கள், இவங்க எல்லாத்துக்கும் சொல்றேன் ஒரு பயங்கரமா இருக்கும். அரசியல் ஃபீல்டு நல்லா இருக்கும். எத்தனை பேர் மாணவனுடைய அரசாங்க வேலைக்கு எழுதுறீங்க, லக்னத்தோட யாருக்கு சூரிய இருக்கோ அவங்க மட்டும் எழுதுங்க, கண்டிப்பா அரசாங்க வேலை கிடைச்சிடும். நல்ல ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையில இருக்கு, பார்த்துக்கிறத விட்டுறாதீங்க. தனுசு ராசிக்காரங்க கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றி உண்டு. பெண்களுக்கு எந்த ஒரு காரியம் இருந்தால் நல்லா இருக்கும், பார்த்துங்க. நல்ல ஒரு மாற்றம் வருது. இப்ப நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா, அதாவது வரக்கூடிய முதல் நட்சத்திரம் 3 நட்சத்திரம் பிறந்தாங்க. இப்போ ஒரு பெரிய லெவல்ல உலகம் பேசுபடி நீங்க வளர போறீங்க. பாருங்க, ஒரு தலைமை பொறுப்பு உங்க தேடி வருது. வீட்டுல சுபகாரியம் நடக்க போகுது. திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும், கணவனுடைய ஒற்றுமை நல்லா இருக்கும், தொழில் உத்தியம் நல்லா இருக்கும், உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்கும், ஒரு உயர்ந்த இடத்துக்கு போகக்கூடிய தகுதி வருது. வீடோ வண்டியோ வாகனம் வாங்கக்கூடிய யோகம், எது வந்தாலும் என்னால ஜெயிக்க முடியாது, தைரியம் கண்டிப்பா உண்டு. பார்த்து மூலநட்சத்திர பிறந்தவங்க தன்னம்பிக்கை விடாதீங்க, எல்லாமே உங்களால ஜெயிக்க முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா புராணத்தில் பிறந்தவங்க ரொம்ப நாகரீகமா இருக்கணும், நல்லா ஒழுக்கமான இருக்கணும், ஒரு திறமையான குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும். இனிமே எது வந்தாலும் உங்களுக்கு வெற்றியா வருது. புராணத்தில் பிறந்தவங்க கடன் பகை எதிரி வம்பு வழக்கு கோர்ட்டு கேசு பிரச்சனை இருக்காது. இனிமே இடம் வாங்குறது, பூமி வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, லாபம் வருமான சந்தோஷம் எல்லாமே சூப்பரா இருக்கும். இனிமே நீங்க போகக்கூடிய பதை எல்லாமே ஒரு வெற்றி பதையா வருது. பாருங்க, பெருங்கொண்ட பணம் இன்கம் சந்தோஷம் தேடி வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பா நல்லா இருக்கும். பார்த்துக்கோங்க, நல்ல ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையில வருது. படிப்பு கல்வியும் சரி, நல்ல ஒரு எதிர்காலமும் சரி, நல்லா சூப்பரா இருக்கும். பாருங்க, எது வந்தாலும் ஜெயிக்கக்கூடிய திறமை கண்டிப்பா உண்டு. அதாவது இந்த புராணத்துல பிறந்தவங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த உத்திராடத்துல பிறந்தவங்க நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம், ஒரு திறமையான குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும். இனிமே உங்களுக்கு எல்லாமே வெற்றி. அவர் உத்திராடத்துல பிறந்தவங்க எது வந்தாலும் உங்களால பேச பண்ண முடியும். பாருங்க, இனிமே வரக்கூடிய அமைப்பு. வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, பூமி வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, வெளிநாடு போறது, வெளியூர் போறது எல்லாமே சூப்பரா இருக்கும். படிப்புகளில் ஒரு மாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு. அரசியல் ஃபீல்டு, அரசாங்கம் சார்ந்த விஷயம், அரசு முன் அனுகூலங்கள், மருத்துவத்துறை எல்லாமே சூப்பரா இருக்கும். பார்த்துங்க, எது வந்தாலும் நல்ல ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையில இருக்கு. வரக்கூடிய இந்த ராகு கேது பயிற்சி தனுசு ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது.